Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சமீபத்துல MQ-26A Ghost Bat அப்படிங்கிற லாயல் விங்மேன் ட்ரோனை ஆஸ்திரேலியா அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ட்ரோன் ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்போர்ஸுக்காக உருவாக்கப்பட்டது. கடந்த 50 வருடங்கள்ல ஆஸ்திரேலியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு காம்பேக்ட் ஏர்கிராப்ட் இதுதான். ஆஸ்திரேலியா உருவாக்கிய MQ-28A Ghost Bat அப்படிங்கிற லாயல் விங்மேன் ட்ரோன் போன்றே இந்தியாவும் கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிற லாயல் விங்மேன் ட்ரோனை உருவாக்கி வர்றாங்க. இந்த ட்ரோன் இந்தியா உருவாக்கி வரும் கேட் சிஸ்டத்துல பயன்படுத்தப்பட உள்ளது. கேட்ஸ் அப்படிங்கிறது காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம். இந்த வீடியோல காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம்னா என்ன, இந்த சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களின் செயல்பாடு என்ன, இந்தியா எதற்காக காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்தை உருவாக்கி வர்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்தியாவுடைய காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் இல்லனா கேட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆளில்லா மற்றும் ஆள் உள்ள விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சிஸ்டம். கேட் சிஸ்டத்துல பைலட்டால் இயக்கப்படும் ஒரு போர் விமானத்தில இருந்து பல்வேறு விதமான ட்ரோன்களை இயக்கி வெவ்வேறு ஆபரேஷன்ஸை கேரி அவுட் பண்றது. இதுல பைலட் இயக்கக்கூடிய போர் விமானம் ஒரு மதர்ஷிப் போல செயல்படும். பைலட்டால் இயக்கப்படும் போர் விமானத்தில இருந்து லாயல் விங்மேன் ட்ரோன்களுக்கு கட்டளைகள் அனுப்பப்படும். அந்த கட்டளைகளை தன்னிச்சையாக இயங்கக்கூடிய இந்த ட்ரோன்கள் செய்து முடிக்கும். இந்தியாவின் கேட் சிஸ்டத்தோட மதர்ஷிப்பா HAL நிறுவனம் உருவாக்கிய தேஜஸ் விமானம் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த கேட் சிஸ்டத்தை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரி மற்றும் நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற தனியார் நிறுவனமும் இணைந்து உருவாக்க போறாங்க. கேட் சிஸ்டத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட அட்வான்ஸ் ஏரியல் பிளாட்ஃபார்ம் மற்றும் அட்மாஸ்பியரிக் சேட்டலைட்களை உருவாக்கி பலவிதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் பண்றது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எதிரிகளோட எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல், உளவு பார்த்தல், எதிரிகள் இலக்கு மீது வெகு தூரத்திலிருந்து தாக்குதல் நடத்துதல், அதிகமான ஆயுதங்களை எடுத்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவது, இது போன்ற ஆபத்தான தாக்குதல்களை நடத்துவதற்கு காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படும். காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்தை பயன்படுத்துறதுனால மனித உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும். இந்தியா இந்த காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்தோட முதல் சோதனையை 2024 வருடம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்துல 4 விதமான ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுது. கேட்ஸ் வாரியர், கேட்ஸ் ஹண்டர், கேட்ஸ் ஆல்பா மற்றும் கேட்ஸ் இன்ஃபினிட்டி. இந்த 4 விதமான ட்ரோன்களையும் HAL உடைய தேஜஸ் விமானம் மதர்ஷிப் போல செயல்பட்டு கட்டுப்படுத்தும். கேட் சிஸ்டத்தை இந்திய விமானப்படையில் பயன்படுத்தக்கூடிய மற்ற விமானங்களையும் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரஃபேல் போர் விமானம், மிராஜ் 2000, ஜாகுவார், Su-30 MKI போன்ற விமானங்களையும் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. கேட் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய 4 விதமான ட்ரோன்களின் செயல்திறனை பத்தி பார்க்கலாம். முதல்ல கேட்ஸ் ஆல்பா. இந்த ட்ரோன் பார்ப்பதற்கு ஒரு மிசைல் போன்று இருக்கும். இந்த ட்ரோனோட கண்டெய்னர்ல 4 ஸ்வாம் ட்ரோன்கள் இருக்கும். கேட்ஸ் ஆல்பாவை தேஜஸ் விமானத்தில இருந்து லான்ச் செய்ததும் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்கும். 80 கிலோமீட்டர் பயணத்திற்கு பிறகு கேட்ஸ் ஆல்பால உள்ள 4 ஸ்வாம் ட்ரோன்கள் பிரிந்து இலக்கை நோக்கி பயணிக்கும். இந்த ஸ்வாம் ட்ரோன்கள்னால 100 முதல் 150 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். அப்போ கேட்ஸ் ஆல்பா சிஸ்டத்தோட ரேஞ்ச் 175 இருந்து 125 கிலோமீட்டர். இந்த கேட்ஸ் ஆல்பா சிஸ்டம் ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன் சிஸ்டமா செயல்படுது. HAL உடைய தேஜஸ் போர் விமானத்துல 4 கேட்ஸ் ஆல்பா ட்ரோன்களை எடுத்து செல்ல முடியும். அப்போ 20 ஸ்வாம் ட்ரோன்கள் ஆல்பால இருந்து வெளியேறி இலக்கை சென்று தாக்கும். அதுவே ஜாகுவார் போர் விமானத்துல 5 கேட்ஸ் ஆல்பாக்களை எடுத்து செல்ல முடியும். Su-30 MKI போர் விமானத்தினால 6 முதல் 8 கேட்ஸ் ஆல்பா ட்ரோன்களை எடுத்து செல்ல முடியும். இந்த ட்ரோன்கள்ல இருந்து 30 முதல் 40 ஸ்வாம் ட்ரோன்கள் வெளியேறி வெவ்வேறு இலக்குகளை தாக்கும். இப்படி அதிகமான எண்ணிக்கையில ஸ்வாம் ட்ரோன்களை கொண்டு தாக்க
தாக்குதல் நடத்துறதுனால எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். கேட்ஸ் ஆல்பால இருந்து வெளியேறக்கூடிய ஸ்வாம் ட்ரோன்கள் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், ரடார்கள், ஃபைட்டர் ஜெட்ஸ் மற்றும் தரை இலக்குகளை மிக துல்லியமா தாக்கக்கூடியது. கேட்ஸ் ஆல்பா 25 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த சிஸ்டம் ஃபோல்டபிள் விங்ஸ் கொண்ட சிஸ்டம். கேட்ஸ் ஆல்பால இருந்து வெளியேறக்கூடிய ஸ்வாம் ட்ரோன்கள் 5 முதல் 8 கிலோகிராம் எடை கொண்டதா இருக்கும். இந்த கேட்ஸ் ஆல்பா சிஸ்டத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் இருக்கு. இந்த அல்காரிதத்தை தேஜஸ் போர் விமானத்துல உள்ள மெஷின் கம்ப்யூட்டர்களை வைத்து கண்ட்ரோல் செய்ய முடியும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால இந்த சிஸ்டத்துல உள்ள ஸ்வாம் ட்ரோன்கள் தன்னிச்சையாகவே இலக்கை கண்டுபிடித்து இலக்கின் மீது மோதி தற்கொலை தாக்குதல் நடத்துது. இதன் மூலமா எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இரண்டாவதா பார்க்க போறது கேட்ஸ் ஹண்டர் ட்ரோன். இந்த ட்ரோன் பார்ப்பதற்கு KEPD 350 ஏர் லான்ச் க்ரூசர் மிசைல் போன்றே இருக்கும். இந்த கேட்ஸ் ஹண்டர் ட்ரோனோட எடை 600 கிலோகிராம். இந்த ட்ரோன்ல ஒரு HAL PTAE 7 டர்போஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கேட்ஸ் ஹண்டர் ட்ரோன் குறைவான உயரத்துல பறக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஆஃப் ஏர் லான்ச் க்ரூசர் மிசைல் போன்று செயல்படும். கேட்ஸ் ஹண்டர் ட்ரோனுக்கு மதர்ஷிப்பா செயல்படக்கூடிய LCA தேஜஸ் விமானத்திலிருந்து கட்டளைகளை பிறப்பிக்க முடியும். கேட்ஸ் ஹண்டர் ட்ரோன்ல 250 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். இந்த ஆயுதங்கள் யூனிட்ரி வார்ஹெட்ஸ் இல்லனா கிளஸ்டர் யூனிட்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வார்ஹெட்னால 200 முதல் 300 கிலோமீட்டர் தூரம் பயணித்து சென்று இலக்கை தாக்க முடியும். கேட்ஸ் ஹண்டர் ட்ரோன்ல இருந்து வார்ஹெட்களை இலக்கை நோக்கி லான்ச் செய்த பிறகு இந்த சிஸ்டங்களை பாராசூட் உதவியுடன் சேஃபா தரையிறக்க முடியும். கேட்ஸ் ஹண்டர் சிஸ்டம் இலக்கை கண்டுபிடிப்பதற்கும் இலக்கை சென்று தாக்குவதற்கும் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் மற்றும் டெரெயின் மேட்சிங் சிஸ்டங்களை பயன்படுத்துது. இந்த டெரெயின் மேட்சிங் சிஸ்டத்துல டேட்டா லிங்க் இருக்கு. இந்த டேட்டா லிங்க் மூலமா வார்ஹெட்கள் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது டார்கெட்டோட லொகேஷன் குறித்தான இன்ஃபர்மேஷன்ஸை அப்டேட் செய்ய முடியும். இதன் மூலமா இலக்கை மிகவும் துல்லியமா தாக்கும். கேட்ஸ் ஹண்டர் சிஸ்டத்துல இமேஜிங் சீக்கர் இருக்கு. இதன் மூலமா தன்னிச்சையாகவே டார்கெட்டுகளை கண்டுபிடிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டத்தோட மிகவும் முக்கியமான ட்ரோனான கேட்ஸ் வாரியர். இந்த ட்ரோன் ஒரு லாயல் விங்மேன் ட்ரோனா செயல்படும். கேட்ஸ் வாரியர் ட்ரோன் 2 இன்ஜின் கொண்ட ட்ரோனா உருவாக்கப்பட்டு வருது. இந்த ட்ரோன்கள்ல HAL உடைய HTFE 25 டர்போஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. கேட்ஸ் வாரியர் ட்ரோன் 9.2 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த ட்ரோனோட விங் ஸ்பேன் 5.8 மீட்டர். கேட்ஸ் வாரியர் ட்ரோன்னால அதிகபட்சமா 2100 கிலோமீட்டர் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ட்ரோன்னால மாக் 0.9 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 1100 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்னால அதிகபட்சமா 1500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். கேட்ஸ் வாரியர் ட்ரோன்னால 700 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன் லாயல் விங்மேன் ட்ரோனா செயல்படும். இந்த ட்ரோனை கேட் சிஸ்டத்தோட மதர்ஷிப்பா செயல்படக்கூடிய LCA தேஜஸ் விமானத்துல இருந்து கட்டுப்படுத்த முடியும். கிட்டத்தட்ட 2 முதல் 4 கேட்ஸ் வாரியர் ட்ரோன்களை LCA தேஜஸ்ல இருந்து கண்ட்ரோல் செய்ய முடியும். இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோனோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா மதர்ஷிப்பா செயல்படக்கூடிய LCA தேஜஸ் விமானத்தை பாதுகாக்கிறது. கேட்ஸ் வாரியர் ட்ரோன் LCA தேஜஸ் விமானத்தோடு இணைந்து பயணிக்கும். அப்படி இல்லைன்னா விமானத்தோட பின்புறம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு வரும். கேட்ஸ் வாரியர் ட்ரோன் டெல் தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோனா உருவாக்கப்பட்டு வருது. இதன் மூலமா எதிரிகளால இந்த ட்ரோன்களை கண்டுபிடிக்க முடியாது. கேட்ஸ் வாரியர் ட்ரோன்ல 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ட்ரோன்ல ஒரு இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டமும் இருக்கு. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸ் மற்றும் இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி 600 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். கேட்ஸ் வாரியர் ட்ரோன்ல இருந்து ஏர் டு ஏர் மிசைல், லாய்டரிங் யூனிட்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ், DRDO ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் போன்ற பலவிதமான ஆயுதங்களை ஏவி தாக்குதல் நடத்த முடியும். கேட் சிஸ்டத்தோட 4வது ட்ரோன் கேட்ஸ் இன்ஃபினிட்டி. இந்த சிஸ்டத்தை ஹை ஆல்டிடியூட்
ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரோனை 2017 இருந்து நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி நிறுவனம் உருவாக்கி வர்றாங்க. இந்த ட்ரோன்னால தொடர்ந்து 3 மாதம் 70,000 அடி உயரத்துல பறக்க முடியும். கேட்ஸ் இன்ஃபினிட்டி ட்ரோன்ல சோலார் பேனல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா சோலார் பேனல்கள் இருந்து எடுக்கக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்தி நீண்ட நாட்கள் பறக்க முடியும். இந்த ட்ரோனோட எடை 500 கிலோகிராம். கேட் சிஸ்டத்துல இந்த கேட்ஸ் இன்ஃபினிட்டி ட்ரோன் மிகவும் ஒரு முக்கியமான சிஸ்டமா செயல்படுது. அதாவது மதர்ஷிப்பா செயல்படக்கூடிய தேஜஸ் போர் விமானத்தையும் ஹண்டர், ஆல்பா மற்றும் வாரியர் ட்ரோன்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் போன்று செயல்படுது. இந்த ட்ரோன்கள்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட அல்ட்ரா லைட் வெயிட் எலக்ட்ரிக்கல் மோட்டார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மோட்டார்களை பயன்படுத்தி 90 முதல் 100 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த ட்ரோன்கள்ல பலவிதமான சென்சார்கள், ஹை ரெசல்யூஷன் கேமராக்கள் இணைக்கப்பட்டிருக்கும். இதன் மூலமா நமது எல்லைக்குள் இருந்து கொண்டே 200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எதிரிகளோட எல்லைக்குள் உளவு பார்க்க முடியும். இந்த இன்ஃபினிட்டி ட்ரோன்களை கேட் சிஸ்டத்துக்காக மட்டும் டெவலப் செய்யல. இந்த சிஸ்டங்கள் மொபைல், அட்டானமஸ் ரோபாட், அன்மேன்ட் கிரவுண்ட் வெஹிக்கிள்ஸ் போன்ற தன்னிச்சையாக செயல்படக்கூடிய பல சிஸ்டங்களை இயக்குறதுக்காக இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. இன்ஃபினிட்டி ட்ரோனை உருவாக்குறதுக்காக கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் வரைக்கும் இந்திய அரசாங்கம் முதலீடு பண்ணிருக்காங்க. இந்தியா எதற்காக இது போன்ற காம்பாக்ட் ஏர் டீமிங் சிஸ்டங்களை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா, குறைவான மனித செயல்பாடுகளுடன் எதிரிகளோட எல்லைக்குள் செல்லாமல் தொலை தூரத்தில் இருந்து கொண்டே எதிரிகளோட வெவ்வேறு இலக்குகளை தாக்க முடியும். இதன் மூலமா எதிரி எங்க இருந்து தாக்குதல் வருது அப்படிங்கறதையே கணிக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.